வணக்கம். நான் பார்த்தேன் சமைச்சேன் பொண்ணி. இன்றைக்கி நான் நைட்டு பண்ணது வந்து புட்டும் கடலையும் தான். அதுக்கு வந்து கொஞ்சமாக இந்த ஒரு தேங்காயை வந்து ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுட்டுருக்கேன். கொஞ்சம் அரிசி மாவு வந்து ஒரு கப்பு 1.5 கப் எடுத்துட்டேன். அது வந்து கொஞ்சம் லேசாக வறுத்து வச்சுட்டுருக்கேன். பக்கத்தில் வந்து இதுக்கு விடுறதுக்காக தண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இந்த அரிசி மாவு எடுத்த கப்புலேயே வச்சுன்றதுனால இது வெள்ளையாக இருக்குது. இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம வந்து இதை கலந்துக்கலாம். ஒரேடியாக தண்ணியை விடக்கூடாது. இதுலேயே 2 உப்பும் போட்டுட்டு அந்த தேங்காயும் போட்டுக்கணும். உங்களுக்கு அங்கே தேங்காய் தண்ணி நன்னா இருந்தால் அதையே கூட போட்டுக்கலாம். ஆனால் என்னோடய தேங்காய் தண்ணி நன்னா இல்லை. இது எப்படி பிசையணுன்னா, நம்ம கையில் பிடிச்சாக்கா அது இங்கே இருக்கு இல்லையா, அது மாதிரி பிடிக்க வரணும். உதுந்துடணும். அது மாதிரி இருக்கணும். 4 டம்ளர் எடுத்து வச்சுட்டுருக்கேன். என்னோடய புட்டுக்குணம் எங்கே இருக்குதுன்னு தெரியல, அதனால ஈஸியாக இது மாதிரி பண்ணிடலான்னு இதில் வந்து தேங்காய் எண்ணெயை விட்டு வச்சுட்டுருக்கேன். இதை வந்து 4 பக்கமும் நல்லா நம்ம வந்து பெரட்டி வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த புட்டு வந்து அதுலேருந்து நழுவி வரத்துக்கு நம்மளுக்கு சுலபமாக இருக்கும். அப்புறம் இந்த புட்டு நம்ம மாவு பிசைஞ்சோம் இல்லையா, அதை வந்து இதில் நம்ம கொட்டிடலாம், ரொப்பிக்கலாம். சில பேர் வந்து கொஞ்சம் மாவு கொஞ்சம் தேங்காயமாக கூட போட்டுப்பா, அப்படி கூட போட்டுக்கலாம். நான் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாவே போட்டுட்டுட்டேன். அதுக்கப்புறம் இதை மூடி ஒரு 10-12 நிமிஷம் இது வேகட்டோன்னா, அடுத்த பக்கத்தில் வந்து நான் கடாய் வச்சுருக்கேன். ஏன்னா குக்கரில் நான் வந்து அந்த கடலையை வேக வச்சுட்டுருக்கேன். இதில் 2 ஜீரகத்தை போட்டு ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணினேன். ஏற்கனவே நான் போட்டதுனால ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலை. எங்கள் மசாலா அரைச்சி வச்சுட்டுருக்கேன். 2 தக்காளி 2 வெங்காயமும் அதை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி இது 3ம் போடணும். இது இப்போ நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து இதுக்கு உப்பு போட்டுடலாம். உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி ஆயிடுத்து. இது ஆனதுக்கப்புறமா இதை தேய்ச்சிட்டு புதுசாக நான் ரொப்பணும். இது வந்து ஜீரகப்பொடியும் தனியா பொடியும், இது வந்து பெருங்காயம், இதெல்லாம் போட்டு நல்லா இலக்கிட்டு நம்ம வந்து கடைசியில் சோளை மசாலாவும் போடலாம். இதுக்கு இடையில் இந்த நம்ம வந்து வேக வச்ச சோளையும் அதுங்க கூட போட்டுடலாம். போட்டுன்னுட்டு கொஞ்சமாக அரைச்சி வச்சு அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் திக்கனாகும். இங்கே வந்து நம்மளோட புட்டு எல்லாமே நல்லா வந்துடுத்து. ஒன்று மட்டும் நான் எடுக்கும்போது கை நழுவிட்டு, அதனால் கொஞ்சம் உதிர்ந்துடுத்து. பழம் வச்சுருக்கேன், பப்படம் வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி வந்து டின்னர். நல்ல டேஸ்டியாகவே இருந்தது. ஏன்னா உங்களுக்கு லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன். ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ். இஃப் யூ லைக் மை வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் அ லாட். தேங்க் யூ. குட் நைட்.